யாருமா 1000 தான் இருந்தாலும் என் மாப்பிள்ளையோட பொண்டாட்டி. எனக்கு நீயும் ஒரு பொண்ணுதாம்மா. நீ கண்ணு முன்னாடி இருக்கும்போது உன் அருமை எனக்கு புரியாம போச்சு. இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சுப்பா. ஆனா இப்போ நீ உயிரோடு இல்லையம்மா. நீ உயிரோடு இல்லையே. மாப்ள 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 என் மாப்பிள்ளை பார்ப்பா. நீ இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? இவன் இப்படி இருந்தா என் அக்கா எப்படி நிம்மதியா இருப்பா? இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. ஐயோ, உன்னை கொன்னவன் மட்டும் நல்லாவே இருக்க மாட்டான். இப்ப எதுக்கு இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க? நானா? தேவி இருந்த வரைக்கும் எப்படியாச்சும் அவளை வீட்டை விட்டு அனுப்பதானே நினைச்சீங்க. இப்போ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுதானே என் அம்மா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. எதுக்கு இப்ப மறுபடியும் வந்து அசிங்கப்பட்டு இருக்கீங்க? மரியாதையே இங்க இருந்து போயிடுங்க. தேவையில்லாம என் கோவத்தை கிளறாதீங்க சொல்லிட்டேன். திட்டு மாப்பிள, திட்டு. ஆத்திரம் தீர்ற வரைக்கும் எனக்கு திட்டு மாப்பிள. என்ன வேணாலும் திட்டு. ஏன் முடிஞ்சா என்ன அடி மாப்பிள. அடி அடி அடி. என்ன அடி? உனக்கு அந்த உரிமை இருக்கு மாப்பிள. பொண்ணையும் அர்ஜுனையும் இந்த கையால தூக்கி வளர்த்தேன் மாப்பிள. என்ன நீங்க என்னதான் திட்டினாலும் எனக்கு அது வலிக்காது மாப்பிள. நானும் தப்பு செஞ்சிருக்கேன், இல்லன்னு சொல்லல. அதான் அன்னைக்கு நான் பத்திரத்தை மாத்தி எழுதிட்டு வரல மாப்பிள. என் அக்கா என்ன வீட்டை விட்டு அனுப்புறாள, அது நடந்திருக்க கூடாது. ஏன்னா நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. சேது, நீ என்ன செஞ்சிருந்தா அந்த பத்திரத்தை பார்த்து போய் தெரிஞ்சு போச்சே. அத பார்த்ததுக்கு அப்புறம் தானே உன் அக்கா உன்னை வீட்டை விட்டு துரத்துனா. இப்ப என்னமோ புதுசா வந்து கதை விட்டுக்கிட்டு என்னது கதையா? நானா? என்ன மாமா சொல்றீங்க? டேய், நீ தானே பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வந்து என்கிட்டயும் செல்வாக்கிட்டையும் காட்டின. நான் தானே பத்திரத்தை கொண்டு போய் உன்னை சாமி ரூம்ல வைக்க சொன்னேன். ஆமா. அப்புறம் உன் கையால தானே அந்த பத்திரத்தை எடுத்து வந்து சைன் வாங்க வந்த. அப்பதாண்டா உன் வண்டவாளமே எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ ரூமுக்கு கொண்டு வந்து காட்டினப்பவே நாங்க பாத்துருக்கணும். தப்புதான், அது எங்க தப்புதான். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில மேலோட்டமா படிச்சு அப்படியே விட்டுட்டோம். அதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க நீ. ஐயோ மாமா, நான் தான் அந்த பத்திரத்தையே ரெடி பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த பத்திரத்தை பூஜை ரூம்ல வச்சு கும்பிட்ட வரைக்கும் அது அந்த பேப்பர் இல்ல. அதுக்கப்புறமா அதுல வந்திருக்கு. அது எப்படி? நீ தானே அங்க வச்சுட்டு வந்த, நீ தானே எடுத்துட்டு வந்த. அப்ப நீ தானே அதை செஞ்சிருக்கணும். மாமா மாமா, என் மேல சத்தியமா நான் அதை செய்யல மாமா. சத்தியா இவதான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டா. மாமா, நான் இந்த வீட்டுல இருக்கிறது ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் பிளான் பண்ணி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. என்ன இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் சரியான டைம்னு பார்த்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாக்குறீங்களா? அத்தை இப்ப என் மேல கோவமா இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி என் மேல பழிய போட்டா அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க நடிப்பெல்லாம் இனிமே எடுபடாது. தேவி அக்கா இறந்துட்டாங்கன்னு எல்லாருமே வேதனையில இருக்கும். அவங்கள கொன்னவங்க மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். இதுல நீங்க வேற தேவையில்லாம இன்னும் ஏன் என் கோவத்தை அதிகப்படுத்துறீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போங்க. சரி, யார் தான் அவங்க செஞ்ச தப்பு உடனே ஏத்துக்கிட்டாங்க? நீ மட்டும் என்ன உறுதி விளக்கா? என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் தப்பு செய்யலன்னு தெரிய வரும். அது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக வெயிட்டிங். இப்ப நான் இங்க இருந்து கிளம்பித்தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு நீ பதில் சொல்லிடு, நான் உடனே போயிடுறேன். என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? விஷயம் இருக்கு சத்யா, எல்லாமே நான் கேட்பேன். இப்ப எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு.
தேவி காணாம போன அன்னைக்கு நைட்டு கண்ணதாசன் தெருவுல நான் உன்னை பார்த்துட்டேன்.